எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த வீக் யூரோஸ்டியோட ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். அது மாதிரி போன வீக் இண்டஸ்ட்ரியும் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இப்போ போன வீக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மார்க்கெட் வந்து இதில் வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்டாக தான் போய்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறதுலையுமே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். இதில் ஒரு மைனர் ஐடியமும் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு. மேபி அடுத்த ஐடியமும் ஃபார்ம் பண்ணலாம், இல்லை இதுல இருந்தும் பிரேக் ஆகலாம் அப்படிங்கிறதுலையும் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் இன்னும் அந்த 2 ஸ்டேஜ் கிட்ட இன்னும் வரல. அதே மாதிரி மேலேருந்து வர டைரக்ஷனையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுலையுமே சொல்லியிருந்தேன். இப்போ எல்லாருமே இப்போ இந்த கேண்டில் ஒரு கேண்டிலை மட்டும் பார்த்துட்டு இது ஃபுல்லாகவே இன்சைட் பார் தான், அது நான் இன்சைட் பார் தான், அது நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இருந்தாலும் 4 ஹவர்ஸ் மைனர் ஐடியம் ஃபார்ம் பண்ணி வராங்க. அப்போ நம்ம ரெண்டுமே வாட்ச் பண்ணிக்கிடணும், எப்படி டைரக்ஷனில் வருது, அப்போ நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு. இப்போ ஒரு என்கெல்பிங்கை பார்த்தோன்னு போய் ட்ரேட் எடுக்கக்கூடாது. இன்சைட் பாராக இருந்தாலும் இது ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் தான் கிட்டத்தட்ட. என்ன வரும், மார்க்கெட் வந்து இந்த டைரக்ஷனில் தான் வருது. அரவுண்ட் இந்த இதில் ஒரு சின்ன மைனர் இது ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு அப்படி அப்படி இருந்துச்சு. அப்புறம் ரிட்டன் இதில் இந்த ஹையை எடுத்திருந்தா மார்க்கெட் கண்டிப்பாக மேலே போகும் அப்படிங்கிறதுல எல்லாரும் எதிர்பார்ப்போம். ஆனால் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே விக்கு தான் விட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஃபுல்லாகவே விக்கு விட்டதுனால ஃபுல்லாகவே ரிஜெக்ஷன் தான். அப்போது மேபி மார்க்கெட் கண்டிப்பாக இந்த இப்போ இங்கே போகிற மார்க்கெட் வந்து இங்கே வரலாம் சான்சஸும் ரொம்ப அதிகம். கீழே இங்கே வந்துட்டு இதையும் நம்ம பிரேக் பண்ணுறதுக்கும் சான்சஸ் அதிகம். அதனால் இந்த இடத்துல நம்ம வந்த பிறகு நம்ம எப்படி செட்டப் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வரும். ஏன் வரும் அப்படின்னா, மைனர் ஐடியம்லேருந்து ஹை பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் ஏரியாவை பிரேக் ஆயிருச்சு. அப்போ ரிட்டன் ரீடெஸ்ட் ஏரியாவை பிரேக் ஆனப்பறம் எதுக்கு மார்க்கெட் ரிட்டன் அங்கே வர போச்சு அப்படின்னா, இந்த இம்பல்ஸுக்கு ஒரு சின்ன ரீகரெக்ஷன் போயிட்டு ரிட்டன் இப்படி வர்றதுக்கு. இப்படி தான் மார்க்கெட் வந்து டைரக்ஷன் மெயினாக யூரோ யூஎஸ்டி மெயினாக இப்படி தான் ஒர்க் ஆகும். ரீடெஸ்ட் ஏரியா பிரேக் பண்ணோன்னா அந்த இம்பல்ஸுக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் பேஸ் கொடுத்துட்டு ரிட்டர்ன் மார்க்கெட் வந்து கீழே இருக்க லோவை டன் பண்ணும். இந்த இம்பல்ஸ் இப்போ மார்க்கெட் வந்து இன்னுமே இதில் இருக்க ஐடியம் வந்து பிரேக் ஆகலை. எல்லாமே ஒரு ஐடியத்தில் தான் ஃபார்ம் ஆகி தான் கீழே வருது. இப்போ மார்க்கெட் வந்து இந்த லோவாக 4 ஹவர்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா அப்போ நமக்கு இது வந்து ஒரு ஐடியாமாக ஆக்ட் ஆகும். மைனர் ஐடியாமாக இது ஆக்ட் ஆகும். இப்போ இந்த ஐடியாமல் எடுத்த பிறகு தான் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா அது வரைக்கும் கீழே இருக்க செல்லு தான், பை கிடையாது. இந்த ஐடியம் இந்த 4 ஹவர்ஸ் கேண்டில் வந்து 13900 இந்த வேல்யூ கீழே க்ளோஸ் ஆனப்போ இது 4 ஹவர்ஸ் மைனர் ஐடியமாக சேஞ்ச் ஆகும். ஒன்ஸ் மார்க்கெட் வந்து இந்த 4 ஹவர்ஸ் கீழே ஒரு மைனர் ஐடியம் மார்க் பண்ணி வச்சுருக்கோங்களா, இந்த மைனர் ஐடியம் கிட்ட வந்தால் கூட ஒரு என்கெல்பிங்கை பார்த்தா கூட ட்ரேட் எடுக்கக்கூடாது. ரிட்டர்ன் இது பிரேக் ஆகி ரிட்டர்ன் ரீடெஸ்ட் வரணும். ஆனால் பெரும்பாலும் ரீடெஸ்ட்டு வந்து அதுக்கு பிறகு தான் நம்ம பை எடுக்கணும். அது வரைக்கும் போய் பை எடுத்துடக்கூடாது. ஒரு மார்க்கெட் இப்படி டைரக்ஷனில் போயிடும், எஸ்எல் மட்டும் இல்லை சேர்ந்து மார்ஜினே எடுத்துகிட்டு போயிடும். இப்படி வந்த பிறகு தான் நம்ம பை எடுக்கணும். அது வரைக்கும் பை எடுக்கக்கூடாது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ மார்க்கெட் இங்கேருந்து ஏற்கனவே ஒரு நல்ல ஹை செல்லிங் ப்ரெஷரில் தான் வருது. மேபி மார்க்கெட் கண்டிப்பாக இதை பிரேக் பண்ணுறதுக்கும் சான்சஸ் அதிகம். இதை பிரேக் பண்ணுற 4 ஹவர்ஸ் ஐடியம் பிரேக் பண்ணுறதுக்கும் சான்சஸ் அதிகம். ஏன் அதிகம் அப்படின்னா, யாருக்குன்னு இங்கே ஒரு ஐடியம் மேஜர் ஐடியம் இங்கே இருக்குது 4 ஹவர்ஸ் ஐடியம். அதுக்கு உள்ளே இருக்க மைனர் ஸ்ட்ரக்சர்ஸ் தானே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அப்போ கிட்டத்தட்ட எல்லாமே அது ஒரு 15 மினிட் ஸ்ட்ரக்சர் தான். அப்போ மேஜர் ஐடியத்துக்கு கீழே இருக்கிறது ஒரு மைனர் ஸ்ட்ரக்சர் தானே நம்ம இது வரைக்கும் மார்க் பண்ணுறோம். அதனால் பிரேக் மேலே இருக்க பிரேக் பண்ணால் தான் மேலே போகும். அப்படி இல்லை ரிட்டர்ன் ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கும். இந்த இடத்துல நம்ம அதையும் வாட்ச் பண்ணிக்கிடணும், மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு. இப்போவும் இந்த இடத்துலேருந்து யாருனே நிறைய பேர் செல் ட்ரேட் பெரும்பாலும் போட்டிருக்க சான்சஸ் இருக்குது. எங்கள் ரீடெஸ்ட் பிரேக் ஆன அப்புறம் இந்த இடத்துலேருந்து கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தர் ஒரு செல் ட்ரேட் போடுவாங்க ஃபுல் ரிஜெக்ஷன் உடனே. இந்த செல் ட்ரேட் டார்கெட் வந்து நம்ம இது வரைக்கும் வச்சுக்கலாம். அரவுண்ட் இந்த ரேஞ்ச் ஒரு 1000 பிப்ஸ், ஒரு 800 பிப்ஸ் கிடைக்கும். இந்த ரேஞ்ச் வர நம்ம டார்கெட் வச்சுக்கலாம். மார்க்கெட் கண்டிப்பாக நமக்கு டார்கெட் அடிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். இந்த இப்போ உள்ள ரீடெஸ்ட் ஏரியாவை பிரேக் ஆகிருக்கு. அதனால் இப்போ மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்த பருவமே கண்டிப்பாக ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பார்க்கணும். ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பார்க்காம ட்ரேட் யாரும் எடுக்காதுங்க. ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பார்த்து அதுக்கு பிறகு ஒரு ரீடெஸ்ட்டில் பார்த்து நம்ம பை ட்ரேட் எடுத்துக்கலாம். அது வரைக்கும் பை ட்ரேட் எடுக்காண்டா. அது வரைக்கும் மார்க்கெட் செல் ஆகிறது சான்சஸ் அதிகமாக இருக்குது போன வீக்கை பொறுத்த வரைக்கும். அதுமாதிரி டே வந்து ஃபுல்லாகவே ரிஜெக்ஷன் தான். டே கேண்டலில் இங்கேருந்து ஃபுல்லாகவே ரிஜெக்ஷன் தான். இந்த இதுலேருந்து ஃபுல்லாகவே டே கேண்டில் ரிஜெக்ஷனில் தான் இருக்குது. மார்க்கெட் இன்னும்
கேண்டில் க்ளோஸ் இன்னும் வைக்கல. அதனால மேபி கண்டிப்பாக மேலே இருக்க பை சைடு லிக்விடிட்டியை ஸ்வைப் பண்ணதுனால கீழே இருக்க செல் சைடு லிக்விடிட்டி அதேமாதிரி இதில் ஒரு என்கெல்ஃபிங்கும் நேற்று உள்ள ட்ரேடில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த ரேஞ்ச் டே கேண்டிலுக்கு ஒரு மைனர் டே கேண்டிலுக்கு ஒரு என்கெல்ஃபிங் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் கண்டிப்பாக இந்த லோவை டன் பண்ணுறதுக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஹை கிட்டத்தட்ட ரொம்ப செல்லிங் ப்ரெஷர். அதனால் இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட்டை பார்த்து நம்ம ஒரு பை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இதில் இருக்க செல் ட்ரேட் வந்துச்சுன்னா நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். செல் ட்ரேட் நமக்கு இதில் வந்து கண்டினியூ ஆச்சுன்னா நமக்கு அடுத்த மைனர் ஐடியம் ஃபுல்லாக நம்மளுக்கு இங்கே சேஞ்ச் ஆகும். அதனால் நம்ம அடுத்த ஐடியம் எடுத்த பிறகு நம்ம அடுத்த பைக்குள்ளே ட்ரேட் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு செல்லுக்குள்ளே ட்ரேட் தான் கொஞ்சம் செட்டப் வந்துச்சுன்னா பைக் எடுங்க, இல்லைனா பைக்குள்ளே ட்ரேட் எடுக்காங்க. அது வரைக்கும் ட்ரேட் எடுக்காமல் வெயிட் பண்ணலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.